Hi friends, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்ணுறோன்னா Hyundai i20 பெட்ரோல் IVT ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் ரொம்பவே ரிஃபைன்ட் அண்டு சைலண்ட்டாக இருக்குது. மேலே இன்சுலேஷன் எதுவும் அவங்க தரல, அந்த அளவுக்கு இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் LED அண்டு மேலே LED டிஆரில் இருக்குது. கீழே ஹேலஜன் ஃபாக் லேம்ப் இருக்குது. பம்பரோட லோவர் ஹாஃப் கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் Hyundai லோகோ அண்டு கிரில்ல கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே இருக்குது. ஹவவர் இண்டிகேட்டர் மட்டும் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம சைட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த ரெட் அண்டு பிளாக் டியூல் டோன் ட்ரீட்மெண்ட்டில் கார் ரொம்பவே ப்ரீமியம் அண்டு கிளாஸியாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் 195/55 R16. இது டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ். ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பிரேக். அலாய் வீல் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. சைடு மிரரை கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. விண்டோ லைனுக்கு கீழே க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் லென்த் வைஸ் லெஸ் தென் 4 மீட்டர்ஸ் அண்ட் வீல் பேஸ் மட்டும் மோர் தென் 2.5 மீட்டர்ஸ். ரியர் டயர் சைஸ் ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். அன்றைக்கி பிரேக்ஸ் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டுக்கு அவங்க டிஸ்க் பிரேக்கே தந்துருக்கலாம். ஃபியூல் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரியர் டெயில் லேம்பில் i20 அப்படிங்கிறக்கான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்ஸ் LED அண்ட் அதை ஜெட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் அப்படியே ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிளாசி பிளாக் ஃபினிஷ் அண்டு க்ரோம் யூஸ் பண்ணி ரியர் டிசைன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. தென் லோவர் ஹாஃபையும் கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிவர்ஸ் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே சென்டரில் Hyundai லோகோ அண்ட் அதுக்கு மேலே ரியர் வைப்பர் அண்டு ரியர் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக i20யோட எக்ஸ்டீரியர் டிசைன் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பார்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் 311 லிட்டர்ஸ். இங்கே போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் இருக்குது. அண்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் டூ ஹுக் அண்டு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்மால் சைஸ் டயர் அண்ட் அலாய் வீல் கிடையாது. இங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. வார்னிங் ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு இது டீசென்ட் சைஸ் பூட். உங்கள் வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்க்கு லக்கேஜ் வைக்க இது போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காரோட 4 டோர் ஹேண்டிலையுமே க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. அல்ட்ராஸ் அளவுக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகினாலும் இது போதுமானதாக இருக்குது.
இங்கே வந்து ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் அண்ட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டோர் ஹேண்டில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ரியர் ஏசி வெண்ட் அண்ட் அது கீழே வந்து யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜர் அண்டு மொபைல் ஃபோன் ஓகேக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட், லைட்டாக ஹம்பு இருக்குது. நான் வந்து 6 ஃபுட் டால், எனக்கு வந்து லெக்ரூம் நிறையாவே இருக்குது. அண்டர்டயர் சப்போர்ட் வந்து எபவ் ஆவரேஜ் அண்ட் ஹெட்ரூம் வந்து ப்ராப்ளமே இல்லை, அடிக்குவேட்டாக இருக்குது. ரைட் சைடில் வந்து டோர் ஹேண்டில் எல்லாம் வித் ஹூக்கான பிளேஸ்மெண்ட், சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் அண்ட் லெஃப்ட்டில் வந்து டோர் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து ரெக்கர்சன்ஸாருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால ஆட்டோ அப்படிங்கிறக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரியர் லைட்ஸில் இருந்த மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் வந்து i20 அப்படிங்கிறக்கான டீட்டெயிலிங் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோரில் வந்து ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் பக்கத்துலேயே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. மேலே வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கான கண்ட்ரோல் அண்ட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே வந்து டெடிகேட்டடான டெட் பெடல் அண்ட் பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து டிஆர்யூஎம்க்கான பட்டன், ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைல் போஸ்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. பட் சேட் பார்ட்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் தரல. க்ளவ் பாக்ஸ் வந்து லார்ஜ் சைஸ் க்ளவ் பாக்ஸ் அண்ட் இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன் தி செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து கனெக்டட் கார் ஃபீச்சரே இருக்குது. மேப் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, ரொம்பவே அக்யூரேட் அண்டு யூஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்குது. யார் வேணாலும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வால்யூம் அண்டு ஹோம் பட்டனுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கிடையாது. சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ப்ளூலிங்க் மூலயமா ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனே இருக்குது. கீழே வந்து ஹசாலைட் சுவிட்ச் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. சுவிட்சஸில் வந்து ரெட் டச்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது. கீழே வந்து யூஎஸ்பி போர்ட், பக்கத்துலேயே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்டு யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் எல்லாம் வித் கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். இங்கே வந்து சிவிடி ஆர் ஐவிடிக்கு தேவையான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இது வந்து ரிவர்ஸ். நெக்ஸ்ட் நாம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. கைட்லைன்ஸ் வந்து அடாப்டிவ் அண்ட் இங்கே வந்து சென்சார்க்கான வியூ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரல் அண்ட் அது கீழே வந்து டிரைவ் மோடு. அப்படியே ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணால் மேனுவல் மோடு இல்லைனா ஸ்போர்ட் மோட். கியர் நாபை வந்து பார்க்கிங் மோட்லேயே போட்டுடலாம். இங்கே வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் அண்டு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏரோட ஏக்யூஐ லெவல் காமிக்கும். சென்ட்ரலில் வந்து ஆம்ரெஸ்ட் அண்ட் அது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் வந்து டீகட் ஸ்டேரிங், இதை வந்து டேட்டா கிரெட்டாலிருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அண்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் டிஜிட்டல் யூனிட், இதை வந்து வெறுநாளிலிருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. எம்ஐடியில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் ஸ்பீட், காம்பஸ் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் எல்லாம் வித் ஃபியூல் மீட்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து டேக்கோமீட்டர் எல்லாம் வித் டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. நீங்கள் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறப்ப டேக்கோமீட்டர் ரீடிங் வந்து இங்கே டிஜிட்டலில் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ஸ்பீடும் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் வந்து எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் லெஃப்ட்டில் வந்து வாய்ஸ், மீடியா அண்டு காலுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து வைப்பர் அண்ட் ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர் அண்டு ஹெட்லைட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே வந்து சன்வைசர் எல்லாம் வித் மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் அது கீழே வந்து மேனுவல் டிம்மிங், இன்சைட் ரியர் வியூ மிரர் எல்லாம் வித் கனெக்டட் கார் ஃபியூச்சருக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட் சைடு இருக்க சன்வைஸில் வந்து ரோல் ரிசீவருக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். நெக்ஸ்ட் நாம கார் வந்து டிரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின். இதில் வந்து 4 வால்ஸ் per சிலிண்டர் அண்டு DOHC யூனிட். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 87 HP அண்டு 105 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு சிவிடி ஆர் ஐவிடி ஆட்டோமேட்டிக். ஐவிடினாலும் சிவிடினாலும் ஒன்று தான், ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஹோண்டாவில் வந்து சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கியா அண்டு ஹுண்டாயில் வந்து ஐவிடின்னு சொல்லுவாங்க. ஹுண்டாய் i20 வந்து இந்தியாவில் மாருதி சுஜுகி பலினோ, டாடா அல்ட்ராஸ், ஃபோர்டு ஃபிகோ, ஹோண்டா ஜாஸ் அண்டு வோல்க்ஸ்வேகன் போலோ கூடலாம் காம்பீட் பண்ணுது. i20 வந்து டோட்டலாக 24 வேரியண்ட், 3 இன்ஜின் ஆப்ஷன் அண்டு 5 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட வருது. இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்டு 1.5 லிட்டர் டீசல் அப்படின்னு 3 இன்ஜின் ஆப்ஷனில் வருது.
இதில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்டு ஐவிடி ஆட்டோமேட்டிக்கோட வருது. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து 6 ஸ்பீட் ஐஎம்டி ஆர் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக்கோட வருது. அண்ட் 1.5 லிட்டர் டீசல் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் வருது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இனி லான்ச் ஆகல. இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹுண்டாய் ஆரா, நியாஸ், வென்யூ அண்ட் கியா சோனாட் கூட எல்லாம் ஷேர் பண்ணுது. ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவலுக்கு 7.98 லேக்ஸ் ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் வந்து 13.77 லேக்ஸ். இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம டிரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் 1.2 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 11.48 லேக்ஸ் ஆன் ரோட் கோயம்புத்தூர். 1.2 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கில் வந்து டாப் ஆஃப் தி லைன் ஆஸ்டா ஆப்ஷன் வர்றதில்ல. ஆஸ்டா வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ டாப் வேரியண்ட்டில் வர வேண்டிய ஃபியூச்சர்ஸ் ஒரு சிலது இதில் வராது. ஃபியூச்சர் வைஸ்னு வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 2 ஏர்பேக், டைப் ப்ரெஷர் மானிட்டர், ஏபிஎஸ், இபிடி, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்டு ப்ளூலிங்க் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே நீங்கள் டாப் வேரியண்ட் அதாவது ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 6 ஏர்பேக், சன்ரூஃப் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் சேர்ந்து வரும். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் i20யோட கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் ஜென்ரேஷன் i20யோட ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே பம்பியாக இருந்துச்சு. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஹைவே அண்ட் சிட்டி ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. டிராஃபிக்கில் டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். யூட்டர்ன் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. சிங்கிள் ஹேண்டில் ஈஸியாக யூட்டர்ன் அடிக்கலாம். அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க ஹுண்டாயோட ஸ்டேரிங் வந்து அவ்வளோ ஃபீல் அண்டு ஃபீட்பேக் தருது அப்படிங்கிறத. 80 km/h ஸ்பீடு வரைக்கும் ஸ்டேரிங் வந்து லைட்டாக இருக்குது. அதுவே 80 to 120 வந்து ஸ்டேரிங் வந்து ஓரளவுக்கு வேகாது. அதுவே 120 to 150 km/hல டிரைவ் பண்ணுறப்ப ஸ்டேரிங் வந்து அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைன்ட் அண்டு சைலண்ட்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பவர் டெலிவரி வந்து ரொம்பவே லீனியராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு கிடைக்காது. அண்ட் இது வந்து ஐவிடியோட பேர் பண்ணிக்கிறதுனால இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேலிப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. பிரேக் பெடல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த காரோட ஏஆர்ஐ சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 19.65 km/லிட்டர். பட் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு 13 to 15 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர்ஸ். ஒன் டைம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். இந்த ஐவிடி டிரான்ஸ்மிஷனோட கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது. உங்களுக்கு தேவைங்கிறப்ப டவுன் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. டிப்பிக்கல் சிவிடியில் இருக்க மாதிரி உங்களுக்கு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. இது வந்து உங்களுக்கு காரோட பெர்ஃபார்மன்ஸையே ரொம்ப டல் பண்ணுது. நீங்கள் ஹைவேல போகிறப்ப உங்களுக்கு சடன் ஓட்டை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் சடன் ஓட்டை கிடைக்கிறப்ப டவுன் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஃபைனலாக நம்ம வெடிக் பற்றி பார்க்கலாம். நீங்கள் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் ஐவிடி ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸ் வேணும் அப்படிங்கன்னா மட்டும் நீங்கள் 1.2 லிட்டர் பெட்ரோலில் ஐவிடி ஆட்டோமேட்டிக் வாங்குங்க. அதுவே உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸ் வேணும் அப்படின்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் வாங்குங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் ப்ரைஸ். 11.48 லேக்ஸ் ஆன் ரோட் கோயம்புத்தூரில் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் இந்த காரில் இருக்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதர் ஸ்பெசிஃபிகேஷன் கூட கம்பேர் பண்ணோம்னா இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்குது. i20ல் வந்து டுவெல் டோன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 18,000 பே பண்ணி டுவெல் டோன் வேரியன்ட் செல் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் i20 பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டோட ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா மேலே வர பாப்பப்பை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹுண்டாய் i20 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஐவிடி வேரியண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் i20யோட ப்ரைஸிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.